யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீசன் 1 எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் பீட்டர் அவரோட ஹை ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. ஆல்ரெடி லேட் ஆனதுனால ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. அங்கே வந்து ஆண்ட்மே பீட்டர் உன்னை நானே ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் டேவை நல்லா ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப ஸ்கூலோட டாப்பில் க்ரீன் கலரில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுலேருந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் சிம்பியாட்டியில் ரெண்டு பேரும் மிட்டோன் ஹைக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை போடுறாங்க. இதில் ஸ்கூல் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த சிம்பியாட்டி ஏலியன் நீக்கோ மினோரு அப்படின்ற ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம பீட்டர் அதை டைவர்ட் பண்ணுறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த சிம்பியாட்டி ஏலியனை கேப்சர் பண்ணி வந்த போர்ட்டல் வழியாகவே திருப்பி போயிடுறாரு. அட் த சேம் டைம் போர்ட்டல்லேருந்து ஒரு ஸ்பைடர் பீட்டர் மேலே விழுந்து லேட்டர் தென் பீட்டரையும் கடிச்சிருது. அண்ட் அது ஒரு பேக்கில் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிருது. அப்படியே கட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. வழக்கம் போல் நம்ம பீட்டர் ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்பி அவரோட ஹோம்மேட் ஸ்பைடர்மேன் ஷூட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ரோட்டில் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. 4 பேர் ஒரு பையனை துரத்திட்டு போகிறத பார்க்குறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹாரி ஆஸ்பான் தான். இவங்கள்ட்ட இருந்து ஹாரியை காப்பாற்றிட்டு பீட்டர் வேகமாக ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம நீக்கோ கிட்ட கிளாஸுக்கு போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப பேர்ல் அப்படின்ற ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம ஸ்பைடியோட க்ரஷ். அண்ட் எல்லாம் கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் பீட்டர் ரோட்டில் போலீஸ்லாம் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு இவரும் அவரோட ஸ்பைடர்மேன் ஷூட்டை போட்டுட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த கார் ஒரு பஸ்ஸில் கிராஷ் ஆக போகுது. அதை பார்த்த ஸ்பைடர்மேன் அந்த கார் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுறாரு. எக்ஸாக்டாக அந்த ஷாட்டை சிவில் வாரில் பார்த்துருப்போம். டோனி நம்ம பீட்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார்ல, அதே தான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பீட்டர் ஸ்கூலுக்கு போனால் இங்கே தான் லானி லிங்கன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லிட்டரலி இவர் தான் காமிக்கில் தம்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவார். ஸோ இனிமேல் நீங்கள் 2 பேரும் சயின்ஸ் லேப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பீட்டர் அண்ட் லானி லிங்கன் 2 பேருமே ஒரே டீமில் போட்டுறாங்க. ஈவினிங் லானி லிங்கன் அவரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே தான் அவரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவரும் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருக்கார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் எப்பயும் போல் சோஷியல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு எப்பயும் ஒரு சந்தில் பேக் வைப்பார்ல, அங்கே பேக்கை தூக்கி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது கீழே ஒரு டிவிடி பிளேயர் இருக்கிறத பார்க்குறாரு. அதையும் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறாரு. இந்த ஒரு சீக்வன்ஸும் அப்படியே சிவில் வாரில் இருக்கிறது தான் ஞாபகம் இருக்கா? அப்படியே வீட்டுக்குள்ளே யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் ஆஸ்பான். நார்மன் ஆஸ்பான் எதுக்கு பீட்டர் பார்க்க வந்திருப்பார். நான் இப்போ ஆஸ்காருக்கு கேண்டிடேட் தேவைப்படுறாங்க, ஸோ அதனால் உனக்கு இன்டர்ன்ஷிப் தரலான்னு இருக்கேன் சொல்ல பீட்டரும் அதை அக்செப்ட் பண்ணி நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் பீட்டர் ஸ்கூலுக்கு போய் நீக்கோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்ப இந்த விஷயத்துக்கு நீக்கோ ரியாக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் லானி லிங்கன் வந்து பீட்டர் நான் ஸ்கூலோட ஃபுட்பால் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னே தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. பீட்டரும் மேட்ச் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போகக்கூடாதுன்னு வேகமாக கிளம்பி ஆஸ்காப்க்கு போகிறாரு. அங்கே போனாலும் தெரியுது நார்மன் ஆஸ்பான் இவருக்கு மட்டும் இன்டர்ன்ஷிப் தரல, மொத்தம் 4 பேருன்னு. யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமிடியஸ் ஜோ, ஆசா, ஜேன் அண்ட் பீட்டர். இவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் சப்டைனிங் பேட்டரியை உருவாக்கணும். லைக் நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஆர்க் ரியாக்டர் மாதிரி. ஸோ ஆஸ்காப்க்கு ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸை பீட் பண்ணணும். அண்ட் 4 பேரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா அந்த டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நியூஸில் ஃப்ளேம் த்ரோனை வச்சுட்டு ஒருத்தன் பில்டிங்கே நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பீட்டர் உடனே ஷூட்டை மாட்டிட்டாங்க. போனால் தெரியுது அவன் பில்டிங்கே மாற்றி அடிச்சுட்டு இருக்கான்னு. அண்ட் அவன் அடிச்சு போட்டதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற கேஜெட்டில் ஒரு இன்ஃபினைட் சிம்பிள் போட்டுறதை நோட் பண்ணுறாரு. இந்த சண்டையில் பீட்டர் கிளாஸே மறந்துடுறாரு. வேகமாக கிளாஸுக்கு போனால் இங்கே டாக்டர் விட்மன், இவர் தான் டீமோட லீடு. பீட்டரை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. இந்த டைமில் ஒரு செக்யூரிட்டி வந்து நார்மன் ஆஸ்பான் ஒன்று கூப்பிட்றாருன்னு பீட்டரை கூட்டிகிட்டு போனால் பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேனாக ஷூட்டப் பண்ணுறது ஆஸ்காப்போட சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுது. அண்ட் இப்படி தான் ஆஸ்பானுக்கு பீட்டர் பார்க்குறது தான் ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம நார்மன் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட என்னோட பையனை காப்பாற்றினதே ஸ்பைடர்மேன் தான், அதனால தான் நான் ஸ்பைடர்மேனே தேட ஆரம்பித்தேன். அவனும் ஒரு டீனேஜர்னால அவனோட வெப்ஷூட்டே ஒரு டீனேஜர் தான் பண்ணியிருக்கணும். தென் அப்படி ஒரு ஹை ஸ்கூல் பில்லியன் தேடிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் 4 பேரும் கிடச்சிங்க. ஆனால் நீ தான் ஸ்பைடர்மேனாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம், உன்னோட ஷூட்டை அப்டேட் பண்ணி உன்னை பெஸ்ட்டான ஒரு ஸ்பைடர்மேனாக நான் மாற்றுறேன்னு என்ன தான் நார்மன் ஆஸ்பான் சொன்னாலும் அதுக்கு பீட்டர் பரவாயில்ல, நான் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாகவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பீட்டர் கையில் காசை கொடுத்து அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் யாரோ ஒருத்தன் பெரிய பெரிய கேங்குக்கெல்லாம் ஹைடெக்கான கேஜெட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த நாள் பீட்டரும் லானியும் ஸ்கூலில் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பேர் லானியை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறப்ப லானியோட வீட்டில் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு போய் பார்த்தா லானியோட பிரதர் ஆண்ட்ரே 110th ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கேங்கோட சேர்ந்துட்டான். அதனால தான் போலீஸ் அவனை பற்றி விசாரிக்க வந்திருக்காங்கன்னு லானியோட அம்மா சொல்லி அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, அவன் எங்கே இருந்தாலும் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு லானி வீட்டிலேருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திருடுறவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வராரு. பட் என்னதான் அவர் ட்ரை பண்ணாலும் அவரோட ஸ்பீடுக்கு வேலை ஈடு கொடுக்க முடியல. இந்த டைமில் நார்மன் ஆஸ்பான் அவங்க 2 பேரோட மூவை ப்ரெடிக்ட் பண்ணி பீட்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுனால பீட்டரும் அவங்க 2 பேரும் ஈஸியாக டிஃபீட் பண்ணி போலீஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாரு. இங்கே லானியா என் பிரதரோட ஃபோனை ட்ராக் பண்ணி 110th ஸ்ட்ரீட் கேங் இருக்கிற இடத்துக்கு வந்து என் தம்பியை விட்டுருங்கன்னு சொல்ல அந்த கேங்கோட லீடர் பிக் டானோவான் உன்னோட தம்பியெல்லாம் விட முடியாது, என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ லானி என் தம்பியை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டவங்களாம் ஆஸ்காப்போட கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நார்மன் ஆஸ்பானுக்கு தெரிய வருது. இந்த டைமில் நம்ம பீட்டர் நான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல நார்மன் ஆஸ்பான் அதுக்கு ஒத்துக்கிறாரு. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி ஆஸ்காப் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை பீட்டர் கிட்ட இருந்து மறைச்சிடறாரு. நம்ம பீட்டர் சயின்ஸ் லேபில் மேக்னெட்டிக் ஜெனரேட்டரை பற்றி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து பீட்டர் ஒன்று ஆஸ்பான் கூப்பிட்றாருன்னு சொல்ல பீட்டர் அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்பான் பீட்டருக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷூட்டை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் ப்ராடிஜின்ற இந்த ஷூட்டு. பட் இந்த ஷூட் பீட்டருக்கு செட் ஆகலை. இந்த பக்கம் லானி பயல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப பிக் டானோவான் கிட்டேருந்து கால் வருது. அண்ட் பீட்டருக்கு அன்லக்கில் எந்த ஷூட்டுமே செட் ஆகலை. அப்புறம் 110th ஸ்ட்ரீட்டுக்கு வந்த லானியை எங்கள் எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு டானோவான் அனுப்ப அங்கே போனால் ஸ்கார்பியன் கேங்கோட மெம்பர்ஸ் எல்லாம் லானியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் லானி எப்படி அங்கேயும் தப்பிச்சு வந்துடுறான். இப்போ தான் பிக் டானோவான் 110th ஸ்ட்ரீட் கேங்குக்கும் ஸ்கார்பியன் கேங்குக்கும் ஒரு பிரச்சனை,
ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியாமல் தான் போகணும்னு லானி கிட்ட சொல்கிறாரு. இங்கே ஆஸ்பார்ன் ஃபைனலி அவரோட மாஸ்டர் பீஸை வெளியே எடுக்கிறாரு, ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட். இந்த சூட்டை மாட்டிட்டு பீட்டர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கேங் பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு மெயின் ரோட் வழியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இதில் ஒரு ட்ரக் டிராஃபிக்கில் பிளாஸ்ட் ஆயிடுது. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்பைடர்மேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேங் எஸ்கேப் ஆகிற வேனை போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப நம்ம எப்படி மாட்டிக்கும், ஆனால் நம்மள ஒருத்தர் கண்டிப்பாக வெளியே இருக்கணும்னு மெசார்க் அப்படின்ற ஒரு பொண்ணை மட்டும் தப்பிக்க வச்சுட்டு இவங்களாம் போலீஸை சரண்டர் ஆகிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்ச மெசார்க் யாருக்கிட்ட போகிறான்னா ஆட்டோ ஆக்டேவியஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ஆஸ்காப்டருக்கு இந்த பீட்டர் ஹேரி இருக்கிறத பார்க்காம மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ இப்போ பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேனுங்கிறது ஹேரி ஆஸ்பானுக்கும் தெரிய வருது. ஆக்டேவியஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டிக் பிளாஸ்டரை மெசார்க் வாங்கிட்டு போக இந்த பக்கம் ஆஸ்பான், பீட்டர் அண்ட் ஹேரி 3 பேர் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் மிட் டவுன் ஹை ஸ்கூலோட ஃபுட்பால் டீம் கோச் லானியை கூப்பிட்டு உனக்கு ஃபுட்பாலில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, பட் நீ இதெல்லாம் அப்போ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப லானிக்கு டானவான் கிட்டேருந்து கால் வருது. ஸோ லானி ஃபுட்பால் டீமில் நம்ம கரியரை பில்ட் பண்ணுறதா இல்லை 110th சீட் கேங்கோட இருக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காரு. இங்கே நம்ம பீட்டர் வழக்கம் போல அவரோட சோசியல் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப மெசார்க் த யூனிகான் அப்படிங்கிற ஒரு புது பேரோட அவங்க கேங்கை காப்பாற்ற வராங்க. இந்த டைமில் போலீஸால் யூனிகான சமாளிக்கவே முடியல, ப்ராபப்ளி ஷீ இஸ் ஓவர்பவர்ட். இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் என்ட்ரி ஆகி ஸ்பைடர்மேன் வர்சஸ் த யூனிகான்ங்கிற ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதில் யூனிகான் ஆல்மோஸ்ட் நம்ம பீட்டரை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த கேங்கோட லீடர் மைக்கேல் ஏன்னு தெரியல பீட்டரை காப்பாற்றிட்டு இனிமேல் என் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை சரண்டர் ஆகிறாரு. மீன்வைல் இங்கே 110th சீட் கேங்குக்கும் ஸ்கார்பியன் கேங்குக்கும் ஒரு பெரிய கேங் வாரே நடக்குது. இதில் ஸ்கார்பியன் நம்ம டானவான கொல்ல போகிறப்ப லானி குறுக்க வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் லானி எல்லாரும் தம்சன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பீட்டரும் நீக்கோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நீக்கோ என்னமோ பீட்டர் வர நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருக்காங்க. இங்கே நம்ம லானியும் பேலும் கூட அதே மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருப்பாங்க. லைக் இந்த இடத்துல நம்ம பீட்டரும் லானியும் ஒரே மாதிரி சுச்சுவேஷனை தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதையும் காட்டியிருக்காங்க. அண்ட் ஈவினிங் ஆஸ்பான் நான் ஒரு சேரிட்டி டின்னருக்காக போகிறேன், ஸோ நீங்கள் 2 பேரும் நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஜேன் ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பீட்டரும் நோட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பீட்டர், நீக்கோ, லானி 3 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த டைமில் ஆஸ்காப் டவரில் ஏதோ பிரச்சனைன்னு ஆஸ்பான் உடனே பீட்டரை கிளம்பி போக சொல்கிறாரு. பீட்டரும் அங்கே போனால் ஆஸ்காப்பில் இருந்தது டேர் டெவில். ஸோ இங்கே டேர் டெவில் வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபைட் நடக்குது. அதில் டேர் டெவில் ஆஸ்பான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு, நான் அதை கண்டுபிடிக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் வீட்டுக்கு போனால் அங்கே நீக்கோக்கும் பீட்டர் தான் ஸ்பைடர்மேனுங்கிறது தெரிய வருது. இந்த டைமில் 110th சீட்டுக்கும் ஸ்கார்பியன் கேங்குக்கும் நடந்த கேங் வாரில் இப்போ 110th சீட் கேங் தலைமறைவாக இருக்காங்க. ஸோ இந்த இடம் இப்போ ஸ்கார்பியன் கேங்கோட லீடர் ஸ்கார்பியனுக்கு தெரிய வருது. இங்கே நம்ம நார்மன் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட இத்தனை நாள் உன் கூட சண்டை போட்டவங்க யூஸ் பண்ண கேஜெட்லாம் காமா எனர்ஜியால தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் ஆட்டோ ஆக்டேவியஸ் தான், ஸோ அவன் பண்ணி தான் இதெல்லாம் நடந்திருக்கு, அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டும் கூட அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணுறாரு. ஃபைனலி ஆஸ்பான் எப்படியோ காமா எனர்ஜி டிடெக்ட் ஆகிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அங்கே பீட்டரை அனுப்புறாரு. மீன்வைல் இங்கே நம்ம ஹேரி நீக்கோ கிட்ட வெளியே போகலாமான்னு கேட்க நீக்கோவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நீக்கோ பீட்டரை விட ஹேரியோட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அண்ட் இங்கே 110th சீட் கேங் பேக்கப்பாக கன்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கப்ப இங்கே லானியுமே இருக்கான். இப்போ பேல் எப்படியோ லானி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்கே வந்துடுறாங்க. நீ ஏன் இங்கே வந்து லானி சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே ஸ்கார்பியன் ஒரு மெட்டலைஸ்டு காமா சூட்டை மாட்டிட்டு வந்து 110th சீட் கேங் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ பீட்டரும் இங்கே வந்துடுறாரு. ஆக்சுவலி பீட்டர் எப்படி இங்கே வந்தாருன்னா ஆஸ்பான் டிடெக்ட் பண்ண காமாஸோ ஸ்கார்பியன் கூட ட்ராக் ஆயிருக்கு. ஸோ இந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி தான் பீட்டர் இங்கே வந்திருக்காரு. இப்போ ஸ்கார்பியனுக்கும் பீட்டருக்கும் பெரிய சண்டை நடக்குது. பீட்டர் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஸ்கார்பியன் அவரால் தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் ஸ்கார்பியன் பீட்டரை டிஃபீட் பண்ணி கொல்ல போறாரு. அப்போ ஒரு கிளைடர் வந்து ஸ்மோக் ஃபிளாஷ் போட்டுட்டு பீட்டர் கிட்ட வரப்ப பீட்டர் அதில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த கிளைடர் கிரீன் காப்ளின் யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஆல்ரெடி நார்மன் ஆஸ்பான் கிரீன் காப்ளினா சேஞ்ச் ஓவர் ஆயிட்டாருங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்கார்பியன் வந்து தப்பிச்ச பீட்டர் பார்க்கர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரால் ஸ்பைடர்மேனை வெளியே போக முடியாதனால ஊருக்குள்ள கிரைம்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஆக்டேவியஸ் பண்ற இல்லீகல் பிசினஸ் பற்றி தெரிஞ்ச தடையஸ் ராஜ் டாக்காக்கு அரெஸ்ட் பண்ண வராரு. பட் ஆக்டேவியஸ் அவரோட மெட்டலாம்ஸ் யூஸ் பண்ணி அவங்களால ஈஸியாக சமாளிச்சா இங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப இப்போதான் நம்ம அயன்மேன் என்ட்ரி ஆகி டாக்காக்கு அரெஸ்ட் பண்றாரு. மீன்வைல் நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்கார்பியன் கூட நடந்த சண்டைக்கு அப்புறம் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்பவே எஃபெக்டா இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேல் வீட்டுக்கு போனா அங்கே லானிக்கும் பேலுக்கும் பிரேக்கப் ஆயிருதுன்னு தெரிய வருது. அண்ட் ஆஸ்காப்க்கு வந்து பீட்டர் நான் ஸ்பைடர்மேனே இருக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஆஸ்பான் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப இங்க நம்ம ஹேரி ஸ்பைடர்மேனுக்காக ஒரு புது சூட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. 110th சீட் கேங் ஸ்கார்பியனோட ஃபைட்டுக்கு அப்புறம் போக விடாம இருக்காங்க. இப்போதான் டிமிட்ரி அங்கே வந்து ஆக்டேவியஸ் இருக்க இடத்த சொல்றாரு. அயன்மேன் ஆக்டேவியஸை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 110th சீட் கேங் ஸ்கார்பியனை தோக்கடிக்கணும்னா ஆஸ்காப்போட இன்வென்ஷனை தான் யூஸ் பண்ணணும்னு ஆஸ்காப்போட ட்ரக்கை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ட்ரக் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க நம்ம நீக்கோ மேலே கிராஷ் ஆக போகுது. அதுக்குள்ள நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நீக்கோ காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறாரு. இங்கே தான் ஸ்கார்பியனும் அவங்க கேங்கும் வராங்க. இப்போ 2 கேங்குக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஸ்பைடர்மேனுமே வந்துடுறாரு. ஸ்டில் நம்ம பீட்டருக்கு உள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கார்பியன் பீட்டர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சண்டைக்கு நடுவில் லானி ஆஸ்காப்போட கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் அவங்களை தோக்கடிக்க முடியும்னு அந்த ட்ரக்கில் ஏறி ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்குறாரு. இப்போ ஒரு கேப்சியூல்ல இருந்து கேஸ் லீக் ஆகி லானி மேல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதனால லானிக்கும் கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனும் ஸ்கார்பியனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம லானியுமே உள்ள வந்து பீட்டர் ஹெல்ப் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஸ்கார்பியனை டிஃபீட் பண்ணிடுறாங்க.
அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல பீட்டர் ஸ்கார்பியனை கொல்ல போறாரு. பட் லானி அதை தடுத்துறான். லிட்டரலி இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லயுமே இருக்கும். யாரெல்லாம் அதை நோட் பண்ணீங்க? அண்ட் இங்க நம்ம ஆஸ்பார்ன் பீட்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த டைம்ல பீட்டரோட உடம்புல இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாரு. சோ அதை வச்சு ஆஸ்காப்குள்ள ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்பார்ன் பீட்டரோட டீம் கிட்ட உங்க இன்டர்ன்ஷிப் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, சோ என் கூட வாங்க, நாங்க ரெடி பண்ணி வச்சுக்க ப்ராஜெக்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க ஆஸ்காப்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாம செலக்டிவான சயின்டிஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு யூனிவர்சல் லெவல் கேட்வேவே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இதை வச்சு நம்ம எங்க வேணா போர்ட்டல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இதை ஓபன் பண்ணா பல பிரச்சனையை நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதை ஆஸ்பார்ன் கொஞ்சம் கூட கேட்காம போர்ட்டல் ஓபன் பண்றாரு. போர்ட்டல்ல இருந்து ஒரு சிம்பியாட் ஏலியன் வெளியே வருது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல அதேதான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிருது. சோ இப்போ அது திருப்பி போறதுக்கும் வழி இல்ல. இங்க நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அந்த மிஷினை ரெடி பண்றேன், அது வரைக்கும் நீங்க அதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை டைவர்ட் பண்றதுக்காக வேற இடத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி போக பாக்குறப்ப அந்த சிம்பியாட் ஸ்ட்ரேஞ்சோட சாம டேமேஜ் பண்ணிடுது. அதனால அந்த போர்ட்டல் பாஸ்ட்டுக்கு ஓபன் ஆயிருது. அந்த போர்ட்டல் ஓபன் ஆன டைம் லைன் என்னன்னா பீட்டர் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறல அன்னைதான். இப்பதான் ஸ்ட்ரேஞ்சும் சிம்பியாட்டும் மிட்டன் ஹைல போட்ட சண்டை பிரசன்ட்ல இல்ல ஃபியூச்சர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டால தான் இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் இப்போ நம்ம பீட்டர் போர்ட்டலை ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப நார்மன் ஆஸ்பார்னோட அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் போர்ட்டல் வழியா ஜம்ப் பண்ணி பாஸ்ட்ல இருக்கிற பீட்டர் பார்க்கற கடிச்சிருது. சோ இப்போ புரியுதா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறினது காரணமே பீட்டர் பார்க்கர் தான். சிம்பிளா சொல்ல போனா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறினதுக்கு அப்புறம் அவரோட பிளட்டை யூஸ் பண்ணி மேக் பண்ண ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பாஸ்ட்டுக்கு போய் அங்க ஸ்பைடர்மேனா மாறதுக்கு முன்னாடி இருக்கிற பீட்டர் பார்க்கற கடிச்சிருது. சோ பீட்டர் ஸ்பைடர்மேனா மாற காரணமே பீட்டர் பார்க்கர் தான் இருக்கப்ப இங்க ஒரு பாராடாக்ஸ் கிரியேட் ஆகுது. லைக் நம்ம பென்டன்ல வர மாதிரி. பீட்டர் போர்ட்டலை ரெடி பண்ணிடுறாரு. டாக்டர் செஞ்சும் பீட்டரும் சேர்ந்து சிம்பியாட்டை வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. பட் அந்த சிம்பியாட்டோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆஸ்காப்லே தான் இருக்கு. அண்ட் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் நான் போயிட்டு சொல்லிட்டு கிளம்புறப்ப பின்னாடி வாட்சர் இதெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பாசிபிளி இதுல இருந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பீட்டர் பார்க்கரோட பேக் ஸ்டோரி எல்லா பீட்டர் பார்க்கற மாதிரி இல்லாம ஒரு வாட் இஃப் ஸ்டோரியா தான் இருக்கும்னு வாட்சரை வச்சு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஆஸ்பார்ன் அந்த லேப்ல வெனமோட சின்ன பீஸ் இருக்கிறத நோட் பண்றாரு. இந்த பக்கம் ஜேன் ஒரு விஜிலாண்டி டேர்டெவில் கூட தான் ஒர்க் பண்றாங்க. ஆஸ்காப்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க தான் உள்ளக்கே வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. காமிக்ல ஜேன் டாஸ்க் மாஸ்டரோட பொண்ணா தான் இருந்திருப்பாங்க. இங்க எப்படி தெரியல. அண்ட் நம்ம லானியும் கொஞ்சம் கொஞ்சமா தம்சனா மாறிட்டு இருக்காரு. இங்க நீக்கோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பர்ஸை வெளியே கொண்டு வராங்க. மீன்வைல் இங்க டாக்டர் ஆக்டேவியஸ் ஜெயில இருந்து தப்பிக்க பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதே ஜெயில இருக்க ஒரு பிரிசனரை பார்க்க தான் ஆட்மேவும் வராங்க. அது யாருன்னா பீட்டர் பார்க்கரோட டேட் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சீசன் 1 முடியுது. அண்ட் யாருக்கான அந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டில் சேஃப், see you soon, bye.